ரீசெண்டா இந்தியன் கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா பாஸ்போர்ட் வந்து ஒரு டிராவல் டாக்குமெண்ட் சொல்லியிருக்காங்க. இதோட லீகல் ஸ்டேட்டஸ் என்ன, அப்புறம் சோசியல் மீடியால இதை பத்தி ஒரு பெரிய ப்ரொபகண்டாவா போயிட்டு இருக்கு. அதை பத்தி நம்ம சிம்பிளா பாத்திரலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பாஸ்போர்ட் ஆக்ட் 1967. இந்த ஆக்ட் நீங்க ஃபுல்லா படிச்சு பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். பாஸ்போர்ட் வந்து ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி அண்ட் ப்ரூஃப் ஆஃப் ரெசிடென்ஸ் அது கிளியரா இருக்கும். அது மட்டும் இல்லாம இன் ரியல் டைம் பாஸ்போர்ட் நம்ம வாங்குறப்ப பாத்தீங்கன்னா எல்லா டாக்குமெண்ட் செக் பண்ணுவாங்க. அதாவது நீங்க சிட்டிசன்ஷிப்க்கு ஈக்குவலா செக் பண்ணுவாங்களே தவிர பாஸ்போர்ட் வந்து என்னைக்குமே சிட்டிசன்ஷிப் ஈக்குவல் கிடையாது. அது மட்டும் இல்லாம இந்த ஆக்டோட செக்ஷன் 20 படி நான் சிட்டிசனுக்கு பாஸ்போர்ட் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்ல கொடுக்கலாம்னு சொல்லி போட்டிருக்கு. சோ பாஸ்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ் மாதிரி இது ஒரு கார்டு. செகண்ட் என்னன்னு பார்த்தோம்னா நம்ம இந்தியாவில சிட்டிசன்ஷிப்பை கவர்ன் பண்றது சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955. இந்த ஆக்ட் படி பாத்தீங்கன்னா யார் யார் இந்தியன் சிட்டிசன்ஸ், என்னென்ன டிஃபரன்ஸ் மெத்தட் ஆஃப் நம்ம சிட்டிசன்ஷிப் வாங்கலாம்னு கிளியரா மென்ஷன் பண்ணிருக்கு. சோ இந்த ஆக்ட் படியுமே பாஸ்போர்ட் வச்சிருந்தாதான் நீங்க இந்தியன் சிட்டிசன்ஷிப்னு அந்த ஆக்ட்ல போடவே இல்லை. சோ இந்த புரிதல் கூட இல்லாம சோசியல் மீடியால தான் தான் பெரிய அறிவாளின்னு தெரிஞ்சிட்டு இருக்க பேசிட்டு இருக்க எல்லா யூடியூபர்ஸும் இன்ஸ்டாகிராமர்ஸும் இதுதான் ரியாலிட்டின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு பொய்யையும் இவ்வளவு ஸ்ட்ராங்கா பேச முடியுன்றது நல்லா பேசுறாங்க. சோ சிம்பிளா நீங்க ஏஐ சர்ச் பண்ணாலே இதுக்கான விடை கிடைச்சிரும். சோ இவங்க பண்றது எல்லாமே பாத்தீங்கன்னா எமோஷனா வந்து டிரைவ் பண்ணிருக்காங்க, மக்களோட எமோஷனோட விளையாண்டுட்டு இருக்காங்க. இதே மாதிரிதான் கொஞ்சம் கூட புரிதல் இல்லாம ப்ரொபகண்டா வீடியோவா போட்டு ஒரு மக்கள் கூட்டத்தை வேணுங்கன்னே ப்ரொடெஸ்ட் பண்ண வச்சு ஆல் இந்தியா என்பிஆர் அப்டேட் அண்ட் என்ஆர்சி ரெஜிஸ்டரை பண்ண விடாமலே பண்ணிட்டாங்க. என்ஆர்சினா நேஷனல் ரெஜிஸ்டர் ஃபார் சிட்டிசன்ஷிப். சோ அந்த ரெஜிஸ்டர் வந்துச்சுன்னா இந்தியால யார் யார் சிட்டிசன்ஸ் கிளியரா மென்ஷன் ஆயிரும். இந்தியால இப்ப இது வரைக்குமே அசாம்ல மட்டும்தான் என்ஆர்சி ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. ப்ரொபகண்டா பண்றவங்களாம் ஒரு பக்கம் கவர்மெண்ட் வந்து பாஸ்போர்ட்டை வந்து சிட்டிசன்ஷிப் ப்ரூஃப் இல்லைன்னு சொல்லிட்டுன்னு சொல்றாங்க, இன்னொரு பக்கம் கவர்மெண்ட் வந்து ரெஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன் கொண்டு வரேன் அப்படின்னு சொன்னாலும் கொண்டு வரக்கூடாதுன்றாங்க. சோ இந்த கவர்மெண்ட் என்ன பண்றதுன்னு தெரியாம தலையில திக்குமுக்கு ஆடிட்டு இருக்கு. சோ இப்ப நம்ம கவர்மெண்ட் சைடு வந்து என்னென்ன பண்றாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். சோ 2 இயர்ஸ்க்கு முன்னாடி கவர்மெண்ட் கிட்ட வந்து query வச்சப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த வாட்டி நாங்க வந்து பாப்புலேஷன் ரெஜிஸ்டர் வந்து இந்த சென்செக்ஸோட நம்ம அப்டேட் பண்ணல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சோ இப்போ என்னோட அனாலிசிஸ் என்னவா இருக்குன்னா, சோ கவர்மெண்ட் வந்து ஒரு இன்டைரக்டா என்பிஆர் அண்ட் என்ஆர்சி அப்டேட்டை புஷ் பண்றதுக்காக தான் இந்த மாதிரி சோசியல் மீடியால எக்ஸ்டர்னல் அஃபேர் மினிஸ்டர் வச்சு கொஞ்சம் ஸ்டேட்மெண்ட் எல்லாம் விட்டுட்டு இருக்காங்கன்னு எனக்கு தோணுது. பட் ஆஸ் ஏ சிங்கிள் மேனா என்னோட ஆசை என்னன்னா, ஆஸ் ஏ சிட்டிசன் ஆஃப் இந்தியா எனக்கு இந்தியாவோட சிட்டிசன் சொல்லிட்டு ஒரு கார்டு கொடுத்தா எனக்கு பெருமையா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஃபாலோ, ஷேர் பண்ணிருங்க.